ஹே ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போக போகிறோம், ராமா கோயிலுக்கு. ஸோ இந்த கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, இது தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. சாயாமலை ஒரு ஊரில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு எப்படி போனோன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே முன்னாடி பார்த்த உடனே இங்கே ஒரு ஆர்ச் இருக்குது. இந்த ஆர்ச்லேருந்து அந்த கோயில் 2 இல்லைன்னா 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ வாங்க நம்ம போகலாம். போய்கிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு கோயில் வந்துச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா கலர் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு பின்னாடி சைடில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்குது, ராமன் கோயில். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக பாருங்களேன், முன்னாடி தெரியுதா, இதுதான் ராமன் கோயில். ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம போகிறோம், ஃபுல்லாக பார்க்குறோம். இப்போ எடுத்தோன்னே டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எழுதியிருக்கா ராமன் கோயில்னு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் வந்துட்டோம் கேட் கிட்ட. ஸோ எடுத்தோடனே இங்கே பாருங்களேன், பெல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெல் அடித்து நம்ம மேலே ஏறணும். ஆனால் மேலே ஏறதுக்கு முன்னே ஒரு விஷயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா விநாயகர் எல்லா கோயிலும் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கோயிலே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு விநாயகரை நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறணும். ஸோ அங்கே டைரெக்டாக நம்ம மேலே ஏறும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இங்கே என்ட்ரன்ஸில் என்ன வச்சுருக்காங்கன்னா, சிலை 2 வச்சுருக்காங்க. அது பார்க்கறதுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. பாருங்கள், இது இப்போ கட்டுறாங்க போல். ஸோ இது கட்டி முடிக்க இன்றைக்கி ஆகும் தெரியல. ஸோ வாங்க நம்ம மேலே ஏறும். மேலே ஏற உடனே ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ரைட் சைடில் ஒரு ஏணிப்படி கொடுத்துருக்காங்க. இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு. இங்கே நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கு கால் வலிக்கும். ஸோ வாங்க நம்ம இன்னும் மேலே போகலாம். ஸோ இங்கே நம்ம பார்த்த உடனே இங்கே பாருங்களேன், மயில் கூட எங்களுக்கு பார்க்கறதுக்கு கிடச்சிச்சு. நம்ம நேராக அப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு நம்ம மேலே ஏறின உடனே இங்கே பாருங்கள், ஒரு கல் அவ்வளோ பெருசாக கல் இருக்குது. ஏதோ சப்போர்ட் இல்லாமல் நிற்கிது. இங்கேயே ஒரு ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ரெஸ்ட் பண்ணதுக்கு 2 இடத்துல இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இன்னும் நம்ம மேலே ஏறுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பசாமி சிலை கூட ஃபஸ்ட்டு அதுதான் இருந்துச்சு ஏணிப்படியில். ஸோ வாங்க நம்ம இதுக்கு மேலே ஏறுவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா 3வது ஸ்டாப் இருக்குது. 3வது ஸ்டாப்பில் அம்மன் சிலை 3 சிலை வச்சுருக்காங்க, பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு மேலே டைரெக்டாக எங்கே போய்ட்டோன்னா நம்ம டைரெக்டாக மேலே கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், டைரெக்டாக மேலே வந்தோடனே ரைட் சைடில் பார்த்தோன்னா என்ன, கோயில் பூட்டி தான் கிடந்துச்சு கைஸ். ஆனால் என்ன செய்ய வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு நான் எல்லாம் ஃபுல்லாக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ராமன் கோயில்னா ஹனுமன் சிலை இருக்க தான் செய்யும். ஸோ 2 ஹனுமன் சிலை நம்ம பார்த்தோம். ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு லாஸ்ட்டில் இந்த வியூ தான் கிடச்சிருக்கு கைஸ். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர், லைக், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை பாய்.